காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? இதோ பின்னாடி நிக்கிறாரு, அவரோட மகனை முத்துக்காளைங்கிறவரு கொலை செய்ய முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொலை முயற்சி வழக்கா? கொலை முயற்சியா? மாமா அதெல்லாம் பொய்யேன்னு சொல்லுங்க மாமா. முத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுங்க மாமா. உங்க தம்பி தான் விக்னேஷ் அடிச்சாருங்கிறதுக்கான ஆதாரம் தான் இப்ப இந்த போன்ல நீங்க பார்த்தது. அவர் சுயநினைவை இழக்க முன்னாடி இவங்க போன்ல அவரை பேச வச்சு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவுல அவர் தெளிவா சொல்லிட்டாரு உங்க தம்பி தான் தன்னை அடிச்சாருன்னு. சோ இப்ப நான் அவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். மரசாமி வெற்றி இரு சார், கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எதுக்கு? ப்ளீஸ் சார், ஒரு 5 மினிட்ஸ். எதுவாக இருந்தாலும் குயிக்கா முடிங்க சார். தம்பி பண்ணது தப்பு தான், அதுக்காக கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிருக்க வேண்டாம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கேஸை வாபஸ் வாங்குங்க சார். கேஸ வாபஸ் வாங்குறதா? நினைச்சேன் கருப்பா, நீ இப்படிதான் பேசுவேன்னு நினைச்சேன். இல்ல சார், என் தம்பிக்காக நீங்க இதை பண்ண வேண்டாம். நானும் என் தம்பிக்காக கேட்கல, அந்த பொண்ணுக்காக பாருங்க. இப்படி கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏன் கருப்பா, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எங்க மனசு கஷ்டப்படலையா? ஏன் எங்களுக்கு மனசும் கிடையாதா? மன்னிச்சிருங்க சார், நடந்தது மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக சம்பந்தமே இல்லாத அந்த பொண்ணை தண்டிக்கிறது பெரிய தப்பு சார். தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கேஸை வாபஸ் வாங்குங்க சார். அதுக்கு மேல என்ன வேணாலும் பாத்துக்கலாம். என்ன வேணாலும் பாத்துக்கலாம்னா? என் பிள்ளைக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவன் மட்டும் உயிர் பிழைக்கல அப்படின்னா உன் தம்பி கதி என்ன ஆகுங்கிறத நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்ட கருப்பா. என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். தெரியும் சார், தெரியும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, கேஸை வாபஸ் வாங்கிருங்க சார். ஒரு தப்பும் பண்ணாத அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. அடே பரசு, ஒரு குடும்பத்துக்குள்ள என்னடா இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தா நம்ம எல்லார் குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. ஒரே குடும்பத்துக்குள்ள என்ன இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல கேஸ வாபஸ் வாங்கு. வாடா நல்லவனே வா. முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு தெரிஞ்ச நீ எல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. பேசாம இருடா. அடே என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. எங்களுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்க வேண்டாம். நான் பேசிக்கிறேன். அதான் சொல்லிட்டான்ல உன் மாப்பிள. அவன் பேச்ச காட்டு தானே நீ இந்த கல்யாண விஷயத்துல ஆடுற. அடே கிறுக்கு பையலே, எதுக்கும்டா முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? தெரியும்டா, எல்லாம் தெரியும் எனக்கு. உன் மாப்பிள பேச்ச காட்டு தானடா நாளைக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை அடுத்த மாசத்துக்கு தள்ளி போட்ட. போடா இவனே, அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? எல்லாம் தெரியும்டா எனக்கும். தெரிஞ்சுதான் ஃப்ரெண்டாச்சே, சரி பொறுமையா போவோமேன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமேல அந்த மாதிரி பொறுமையா என்கிட்ட நீ எதிர்பார்க்க கூடாது. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என் பொண்ண உன் பையனுக்கு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்க வேண்டி வரும்டா பரசு. நீ என்னடா யோசிக்கிறது? உன் பொண்ணு என் பையனுக்கு வேண்டாம். உங்க குடும்ப சங்காத்தமே வேண்டாம். சார் சார், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தாதீங்க. போச்சா? உங்க அப்பா கிட்ட அப்பவே நான் தளத்தலையா அடிச்சுக்கிட்டேன். உங்க மருமைய மூஞ்சிய நீட்டிக்கிட்டு இருக்காருன்ட்டு எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் போய் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு வந்தீங்கன்னு. இந்த இப்ப அதையும் மனசுல வச்சுக்கிட்டு நடத்திட்டார்ல சமயம் பார்த்து காரியத்தை. குறிச்ச தேதியில நாளைக்கு நம்ம வீட்லயும் இந்நேரம் கல்யாணம் நடக்கிறாப்புல இருந்திருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை நேரம் வந்திருக்குமா? நம்ம எல்லாம் முதல்ல இங்க இருந்திருக்கவே மாட்டோம். சரி, எல்லாம் தலை எழுத்து. சார், நாங்க பண்ண தப்புக்காக, எங்க மேல உள்ள கோவத்துக்காக நீங்க 2 பொண்ணுங்களோட மனசை கஷ்டப்படுத்துறீங்க சார். நீங்க பண்ற வேலையால எங்க மனசு கஷ்டப்படுதே, அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? உன் பேச்ச கேட்டுக்கிட்டு உன் மாமன் பண்ண வேலையால இந்த நிக்கிறானே என் மூத்த மகன் மனசு கஷ்டப்பட்டது. உன் தம்பி பண்ண வேலையால இந்த என் இளைய மகன் அங்க சாக கிடக்கான். என் தம்பிக்கு எப்பவும் கஷ்டம்தான். அவன் கொஞ்ச நாள் சந்தோஷமா சிரிச்சு பேசி இருந்துடக்கூடாது. உடனே அவனுக்கு ஒரு சோதனை வந்துடும்.
இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவன் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா பேசி இருந்து வைக்கிறத பார்த்தேன். அதுக்குள்ள அவனுக்கு மறுபடியும் சோதனையா. என் வீட்டுக்காரர் இப்படி எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாப்ல ஆயிடுச்சு. என்ன மைனி இதெல்லாம்? நீ எப்பவும் கரெக்டா தானே கருப்பா இருப்ப, அதே மாதிரி இப்பவும் இருக்கிறதுக்கு பாரு. என் வயசுக்கு நான் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். நான் மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பெரியவங்களும் எங்களுக்கு சமமா உன்னை பார்த்தோம். எதனால? நீ நடந்துகிட்ட விதத்தினால. இப்பவும் அதே மாதிரியே இரு. சார் நான் திரும்பவும் சொல்றேன், எனக்காகவோ என் தம்பிக்காகவோ பேசல. அந்த பொண்ணை பாருங்க சார், அந்த பொண்ணோட வாழ்க்கைய பாருங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்க சார், உங்களை பார்த்து வளர்ந்தவங்க, உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு வளர்ந்தவங்க. நீங்க பெரியவங்க சார், வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி. பெரிய மனசு பண்ணி இந்த பிரச்சனைய முடிச்சு விட்டுருங்க சார். கேஸ வாபஸ் வாங்குங்க சார். நீங்க எனக்காகவோ தம்பிக்காகவோ பார்க்க வேண்டாம், அந்த பொண்ணுக்காக பாருங்க சார். உங்க காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். டேய் தம்பி நகரு. வேணாம் ப்ரோ, நீ தள்ளிப்போ. மைனி நீங்க அந்த பக்கம் போங்க மைனி. குழந்தனாரே, என்ன குழந்தனாரே இதெல்லாம்? தப்புதான் மைனி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனைய நானே ஏத்துக்கிறேன். நீங்க அந்த பக்கம் போங்க. டேய் போடா அந்த பக்கம். நோ ப்ரோ, எனக்காக நீ சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலும் நீ எனக்காக எந்த கஷ்டமும் படக்கூடாது. எதுக்காகவும் என் ப்ரோ யார் காலையும் விழக்கூடாது. என் ப்ரோவோட தலை எப்பவும் குனியவும் கூடாது. நீ மைனியை கூட்டிட்டு அந்த பக்கம் போ. வெற்றி ப்ரோ. சார் டேய் பேசாம போடா அந்த பக்கம். நீ போ ப்ரோ, அந்த பக்கம் போ. சார் விக்னேஷ் அடிச்சது நான் தான். எதுக்காக அடிச்சான்னு கேளுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறேன். அதெல்லாம் நான் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது சார், இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். எதுக்காக அடிச்சான்னு கேளுங்க. ஆமா, இப்பவே பதில் தெரிஞ்சாகணும். ஏன்னா என் புள்ள எந்த தப்பு தண்டாவுக்கும் போகாதவன். அப்படிப்பட்டவனை இவன் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான்னா கண்டிப்பா அது என்ன காரணம்னு எனக்கு இங்கேயே இப்பவே தெரிஞ்சாகணும். நான் சொல்றேன். நீ அமைதியா இருன்னு சொல்லியிருக்கேன். சார் முந்தா நாள் நைட்டு என்னோட மேரேஜுக்காக பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கறதுக்காக ஊருக்கு வெளியே இருக்கிற ரெஸ்டாரண்ட் பக்கம் போயிருந்தோம். பார்ட்டிக்கு போன இடத்துல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமா பண்ணிட்டேன். அந்த குடி போதையில நான் ஒண்ணு பேச அவன் ஒண்ணு பேசன்னு அப்படியே வாய் தகராறாகி கை கலப்புல முடிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சிட்டேன். அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே அங்கேயே ஒரு புதர் பக்கம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இதான் நடந்தது. அரெஸ்ட் மீ. ஐயையோ, என் ரெண்டு தம்பிங்களுக்கும் குடிப்பழக்கமே கிடையாது. என்னமோ நடந்திருக்கு, பொய் சொல்றான். அத்தே அத்தே தைரியமா இருங்கத்தே. இந்த நேரத்துலதான் நீங்க தைரியமா இருக்கணும். பாப்பாக்கா வருத்தப்படாதீங்கக்கா, தைரியமா இருங்கக்கா. என் தைரியமே அவனுங்க 2 பேரு தானே மயிலு. என் சின்னவன் பொய் சொல்றான். அப்ப அவன் எப்பவும் போல கோவத்துல அடிக்கல, வேற ஏதோ நடந்திருக்கு. சார்த்தே, குடிப்பழக்கம் வேற இருக்கா? ஐயா, என் பிள்ளையோட வாழ்க்கையே வீணா போயிரும்யா. கல்யாணம் நடந்துக்கிடட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சாரிங்க, சட்டப்படி அக்யூஸ்ட குற்றம் சாட்டப்பட்டவரை இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அனுமதிக்க கூடாது. மன்னிச்சிருங்க. என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு. சார் போகலாம். முத்து, முத்து, முத்து. பேபி பாத்தியா, இதான் நான். இப்படித்தான் நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. உனக்கு இப்ப புரியுதா? சரி, அழக்கூடாது என்ன, தைரியமா இரு. ம் ப்ரோ, பாய் ப்ரோ, பாத்துக்கோ என்ன. டேய் தம்பி, நீ உன் லைஃப பாரு ப்ரோ, மைனியை பாத்துக்கோ. பாய் சார், போலாம். முன்னாடி நடங்க. சுப்பண்ணா, உங்க அப்பா கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுங்கண்ணா. தங்கப்பிள்ள நீங்க அந்த பக்கம் போங்கடா, அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் போய் தம்பியை கூட்டிட்டு வந்துடுறேன். கருப்பன், உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நீங்க நினைச்சு கூட பார்க்கல. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? எப்பவுமே ஒருத்தன் புத்திசாலியா இருக்கவே முடியாதுன்னு. இப்போ அது சரியா போச்சா?
இந்த விஷயத்துல நான் எதுவும் பண்ணியிருப்பேன்னு நினைச்சு என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் எதுவுமே பண்ணல. எல்லாம் தானா நடந்தது. அதை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். எல்லாமே உங்க தம்பி பண்ண தப்பு தான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது மட்டும்தான் என் வேலை. நானும் நீங்க எப்பவாவது அசருவீங்க, உங்களை ஓங்கி ஒரே அடி அடிச்சு ஓரமா உட்கார வைக்கலான்னு பார்த்தேன். நீங்க அசர்ற மாதிரியே இல்ல. அதனாலதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க செஸ் விளையாட்டுல சாம்பியன் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் கிடையாது, உங்களுக்கு புதுசா நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுல ராஜா அடிக்கணும்னா டைரக்டா போய் ராஜா அடிக்கணும்னு அவசியம் இல்ல, அப்படி அடிக்கவும் முடியாது. ராஜாவுக்கு செக் வைக்கணும்னா ராஜாவை சுத்தி நிக்கிற சோல்ஜர், குதிரை, கோட்டை, மந்திரி, முக்கியமா ராணின்னு ஒவ்வொருத்தரையா தூக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ராஜா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாரு. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே தானா நடக்குது. அதை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. இப்ப கூட பாருங்க, நான் எதுவுமே பண்ணல. உங்க தம்பி தானா வந்து சிக்கினாரு. அவரை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சது மட்டும்தான் நான் பண்ண வேலை. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, உங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் உங்க பக்கம் திருப்பி உங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் உங்க பிளஸ். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து ஒண்ணுனா எடுத்தா அப்புறம் நீங்க வெறும் மைனஸ் மட்டும்தான் கருப்பன். ஆனா இதை எதையுமே நான் செய்ய மாட்டேன், செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களே அதை செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. நான் ஒரு நாள் சொல்லல, உங்க கையாலேயே உங்க கண்ணை குத்துற நிலைமை உங்களுக்கு வரும்னு. சரியாயிடுச்சா? அரவிந்த், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நான் ஒண்ணுமே பண்ணல மலர், ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ண தேவையே இல்ல. ஏன்னா எல்லாமே எனக்கு சாதகமா நடக்குது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இப்போ உன் குழந்தை இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கலனா எனக்கு இங்க வேலையே இல்ல. நான் பாட்டுக்கு வந்தமா சாப்பிட்டமா முயலுதமானு போய்கிட்டே இருந்திருப்பேன். நீங்களே சொல்லுங்க கருப்பன், இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணனா? எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது உங்க தம்பி. அப்போ அதுக்கு உண்டான தண்டனை அவருக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? அதைத்தானே நான் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு எப்படியும் விக்கியோட நிலைமை தெரிய வரதான் போகுது. அப்போ உங்க தம்பி எப்படியும் ஸ்டேஷனுக்கு போய் தான் நிக்கணும். அது இன்னைக்கே நடந்திருக்கு, அவ்வளவுதான். வெண்ணிலா மேடம், நியாயமா நீங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அக்யூஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் ஆகாம நான் தடுத்திருக்கேன். உங்க லைஃபை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ முத்து இடத்துல முத்து இல்லாம உங்க அப்பா பார்த்து வச்ச ஏதோ ஒரு மாப்பிள்ள இருந்து அந்த மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா நீங்க எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லுவீங்க. ஸோ அந்த தேங்க்ஸ் இப்போ எனக்கு சொல்லிருங்க. சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் கருப்பன், பாப்போமா? ஹாஸ்பிட்டல் போகணும், விக்கியை பார்க்கணும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ வரட்டா? இப்படி எதுவுமே பேச முடியாம நிக்கிற கருப்பனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. ரொம்ப நாள் ஆசை கருப்பன். ஆனா ஏதாவது பேசுங்களேன். நீங்க பேசி அதை கேட்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பேசுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு வார்த்தை எனக்காக பேசுங்களேன் ப்ளீஸ் கருப்பன். நீங்க ஒரு வார்த்தை பேசினா அதை கேட்டுட்டு நான் சந்தோஷமா போயிடுவேன். ப்ளீஸ் பேசுங்க. தேங்க்யூ. எது தேங்க்ஸா? நீங்க பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நடந்ததெல்லாம் பார்த்ததுல பைத்தியம் ஏதோ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, பாய். என்னங்க? தங்க பிள்ளை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கடா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அமைதியா இருங்க, அம்மா கிட்ட போய் இருங்க, போங்க. குழந்தைனார ஜீப்ல கூட்டிட்டு போவாங்களாங்க? பின்னாடியே போங்கங்க. நான் பாத்துக்கிறேன்டா, நீங்க போங்க, அம்மா கூட போய் இருங்க, போங்க. சார் பரசுராம் சார், பெரிய மனசு பண்ணி கொடுத்த புகார வாபஸ் வாங்குங்க சார். முடியாது, முடியவே முடியாது. எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் என் மூக்கு அறுத்தீங்கல்ல, இன்னைக்கு எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி கேக்குறீங்க? நானும் பெரிய மனுஷனா லட்சணமா இத்தனை நாள் நீங்க பண்ணதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு பேசாம இருந்தேன். ஆனா சுத்தி சுத்தி எல்லாருமா சேர்ந்து ஏன் கழுத்து அறுத்தீங்கல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிரும் சார். அத பத்தி நான் எதுக்கு ஏன் கவலைப்படணும்? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் பிள்ளையோட வாழ்க்கைய பத்தி யாராவது கவலைப்பட்டீங்களா? அன்னைக்கு என் பெரிய மகன், இன்னைக்கு என் சின்ன மகன். அதென்ன உங்களுக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பண்றது சரின்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. ஊருக்குள்ள மானவ மரியாதை கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து என் மூஞ்சில கரைய பூசுனீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அது நியாயமா தெரிஞ்சது. ஏய் வெண்ணிலா, சார் பெரிய மனசு பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். ஏமா இந்திரிமா. சார் நீங்க வயசுல பெரியவங்க, முத்து பண்ணது தப்பு தான். அதுக்காக கேஸ் கொடுக்கற அளவுக்கு போக வேண்டாம் சார். ஏமா காலை விடுமா. விடமாட்டேன் சார், ப்ளீஸ் சார். வெண்ணிலா எந்திரி, எந்திரிச்சு உள்ள போ. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். முத்துவை இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவரோட லைஃபே போயிடும் சார். அவரோட ஃபியூச்சரே போயிடும். அவங்க குடும்ப மரியாதை கௌரவம் எல்லாமே போயிடும். ப்ளீஸ் சார், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க சார். தப்பு எல்லாமே என் மேலதான் சார். அவர் எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ் சார், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க. வெண்ணிலா எந்திரி,
இப்போ இதெல்லாம் உன்னை யார் சொல்ல சொன்னா? போ எஞ்சி உள்ள போ. இல்ல முத்து, நீங்க பேசாம இருங்க. உண்மையை எல்லாம் சொல்லிடலாம், அப்பதான் இவங்களுக்கெல்லாம் தெரியும். இங்க பாரு, இப்ப நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் அவனை நான் அடிச்சது இல்லைன்னு ஆயிடாது. ஸ்டேஷனுக்கு நான் போறதுதான், அதையெல்லாம் மாத்த முடியாது. இப்ப தேவையில்லாம நீ ஏதாவது பேசி உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத. எந்திரிச்சு உள்ள போ பேசாம. என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கூட்டிட்டு போகாம பேச்சுவார்த்தை நடத்த விட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார் வாங்க சார், போகலாம், நேராச்சு. நடங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். எந்திரிமா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார். எந்திரிமா சொல்றேன். யோ தரகரே சார், நீயா தானையா உன் பொண்ணை என் மூத்த மகனுக்கு கேட்டு வந்த? நானும் என்னோட அந்தஸ்தை பார்க்காம சரின்னு சொல்ல வந்தேன் உன் வீட்டுக்கு. ஆனா நீ என் மூஞ்சில கரிய பூசின. நடந்ததையெல்லாம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க சார். நான் மட்டும் பெரிய மனசு பண்ணி எப்ப பார்த்தாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க எல்லாம் சரி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நாளைக்கு இதே மண்டபத்துல என் மூத்த மகனுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஆனா அதுவும் தள்ளி போச்சு. இப்ப கேக்குறேன், உன் மகளை என் மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு சம்மதமா? சம்மதம்னா சொல்லு, கம்ப்ளைண்ட் இப்பவே வாபஸ் வாங்குறேன். சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க. பிபி, யோ தரகரே, நீ என்னையா சொல்ற? அது நான் என்ன சொல்றது? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொலைகேசுல ஜெயிலுக்கு போக போறவனுக்கெல்லாம் என் அக்கா மகளை கட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரும் ஊருக்குள்ள பெரிய மனுஷர் தானே, நல்லா வசதியான இடம் தானே, மாப்பிள்ளையும் நல்லா படிச்ச மாப்பிள்ளை தானே. அவளும் சேரின்ட்டால, பேசாம கல்யாணத்தை முடிச்சு வைங்க அந்த பையன் கூட. எனக்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கல. நீங்கதான் ஊர்ல இல்லாத அதிசய மாப்பிள்ளைய பாத்துட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. மாமா, தேவையில்லாம பேச வேண்டாம். சார், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். நீங்க கம்ப்ளைண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிருங்க. ஏய் வெனிலா, என்னடா இது? பேபி இங்க பாரு. இந்த பொண்ணு உன் தம்பி லவ் பண்றான்டா. பேபி இங்க பாரு. பேபி நான் சொல்றது கேளு. அப்பா போடா, Baby. இவனே, மாட்டேன்னு சொல்லுடா. பேபி எப்பா, இந்த ப்ளீஸ் கொஞ்சம் கல்யாணம் அமைதியா இருமா. எப்பா அப்போ அங்க ரூபா வாய மூடுறா, எல்லாம் எனக்கு தெரியும். பேபி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த குடும்பத்துல நான் பொண்ணு எடுப்பேன்னு நீ நினைக்கிற? மரியாதையா நான் சொல்றது கேளு. பேபி கொஞ்சம் பொறுமையா இரு பேபி. இன்னைக்கே கூட முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தானே, இன்னைக்கே முடிச்சிடலாம் கல்யாணத்தை. நீங்க இந்த பொண்ணுக்கு தாய்மாமன் தானே, இன்னைக்கெல்லாம் கல்யாணத்தை முடிக்க கூடாது. நான் நாளைக்கு தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதா இருந்தேன், இதே மண்டபத்துல இதே நேரத்துல. நாளைக்கு தான் கல்யாணம் நடக்கணும், அப்பதான் என் கௌரவத்துக்கு மதிப்பு. நான் முதல்ல சொன்ன மாதிரி குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல குறிச்ச இதே மண்டபத்துல என் பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கணும், அப்பதான் என் கௌரவத்துக்கு மதிப்பு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கே வைக்க முடியாது. இன்னைக்கு வேணா தட்டு மாத்திக்கலாம். சரி, எப்படினாலும் தட்டு மாத்தி உறுதி பண்ணிக்கிட்டாச்சு அர்த்தம். சரி வாங்க. வெண்ணிலா நீ அவசரப்படாத வெண்ணிலா. சார், முதல்ல கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுங்க. நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல தானே எழுதி கொடுத்துருக்கீங்க. வாபஸ் வாங்குறதுக்கா இருந்தாலும் அங்க போய் தான் எழுதி கொடுக்கணும். வாங்க. சரி, அப்படின்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திட்டு வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். சார், முதல்ல வாபஸ் வாங்கினாதான் நான் சம்மதிப்பேன். நான் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா வாபஸ் வாங்கிருவேம்மா. என்ன உங்க அப்பே மாதிரி நினைச்சியா? சொன்னா சொன்னதை கரெக்டா செய்வேன், நேரத்துக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல தட்டை மாத்தி கல்யாணத்தை உறுதி பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நான் உங்களை நம்புறேன். வாங்க. பொண்ணுக்கு தாய்மாமா, உங்க பேர் என்ன? அறிவழகன். சரி வாங்க, ஆக வேண்டியதை பார்ப்போம். இந்த தரக மேலையெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, உங்களை நம்புறேன். வாங்க. அடே என்னங்கடா இது? நல்லது, வாங்க. என்ன வெண்ணிலா இதெல்லாம்? நான் பண்றது சரிதான் முத்து. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கப்புறம் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க ஜெயிலுக்கெல்லாம் போனா அதை பாக்குற சக்தி எனக்கும் இல்ல, தாங்குற சக்தி நம்ம குடும்பத்துக்கும் இல்ல.
இதுக்கு நீ என்னை ஏன் போக்கலையே விட்டுருந்துருக்கலாம்ல வெண்ணிலா. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருப்பேன். தப்பு தான் முத்து, என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். இல்ல பேபி, அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவேன்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. ப்ரோ இங்க பாரு ப்ரோ, வெண்ணிலா பேசுறத. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஆரம்பத்திலேயே நீங்க சொன்னதை கேட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு நான் உங்க வீட்டுல வந்து அவ்வளவு தூரம் பேசினப்ப நீங்க அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. நம்ம ஏதோ தப்பு பண்றோன்னு. அது என்ன தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துற மாதிரி பேசிட்டேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன்னு இப்ப எல்லாம் கடைசியில வந்து நிக்கும் போதுதான் தெரியுது. உங்க பேச்ச கேட்ட ஆரம்பத்திலேயே நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தேன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே மாட்டோம். இப்ப இந்த நிலைமையில நம்ம எல்லாரும் நிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க மாமா. முத்து ஸ்டேஷனுக்கு போக மாட்டாரு. ஏதோ நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா அந்த ஒரு காரியத்தையாவது நான் பண்ணியிருக்கேனேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்பவும் நீங்க முட்டாள்தனமான வேலைதாம்மா பாக்குறீங்க.